40 வயசு தாங்க இருக்கும். நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரு. திடீர்னு மரணம் அடைந்து விட்டார். அவர் போனவர் போயிட்டாரு. ஆனா அவங்க குடும்பத்துல உள்ளவர்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாம நிர்கதியாக தவிச்சு போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை நமக்கோ நமது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கோ வராமல் இருக்க என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நீங்க பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன, வாழ்க்கை பயணத்தில் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு நல்ல நீண்ட நெடிய வாழ்வு, அதில் ஒரு அமைதியான முறையில் நம்ம எதிர்பார்க்கும் முறையில் நமது முடிவு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் முழு மனசாக நம்புகிறோம். அதனால தான் நம்ம செய்ய வேண்டிய நிறைய கடமைகளை நம்ம செய்யாமையே விட்டுறோம். ஆனால் நம்மில் சிலருக்கு துரதிருஷ்டவசமாக அந்த முடிவு திடீரென்று வந்து விடுகிறது. அதுலேயும் இப்போ குறிப்பாக இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 40-50 வயதுலேயே திடீர் மரணம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய ஆயிட்டு இருக்கு. இதில் அந்த திடீர் பிரிவு, திடீர் மரணம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த இறந்து போனவர் அவர் இந்த மண்ணுலகை விட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அவங்க விட்டுட்டு போகிற அவங்க குடும்பங்கள், அவங்க சந்திக்கிற நெருக்கடிகள் சொல்லில் அடங்காதது. முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் இறந்து அந்த பிரிவிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்குள் பல்வேறு விதமான நெருக்கடிகள் வந்துடும். டக்குன்னு ஒரு மாதம் போயிடும், அடுத்த மாதம் வந்துருச்சு. அந்த மாதாந்திர செலவினங்களை அவங்க சமாளிக்கணும். வீட்டு வாடகை மற்ற செலவுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன்காரர்கள் வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இவர் எங்களுக்கு இந்த கடன், இந்த மாதிரி பணம் வாங்கியிருந்தாரு, அதை அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குவார்கள். இதில் அந்த இறந்து போனவர் ஏதாவது ஒரு தொழிலில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு நிறைய வர வேண்டியது இருக்கும். நிறைய இடத்துல இவர் கடனுக்கு பொருட்களையோ சேவைகளையோ வழங்கி இருப்பார். அவங்க இவங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்கெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான திடீர் மரண சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஜாப்ல இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, அவங்க குடும்பம் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும். ஏன்னா அவங்க ஆஃபீஸ்ல இருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும், ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அவங்க உங்கள் கணவருக்கு இந்த வரவு இருக்கு, இது இவ்வளோ வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களோட நிலைமை தான் மிகவும் பரிதாபம். அவங்க தான் ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரி. யோசிச்சு பாருங்களேன், அந்த குடும்ப தலைவர் அவர் 40-50 வயது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட இளம் வயதினராக இருப்பாங்க. மனைவி மற்றும் பிள்ளைகள்லாம் அப்போதான் கல்லூரியில் காலடி எடுத்து வச்சிருப்பாங்க அல்லது பள்ளி இறுதியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட பிரிவு பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள நிறைய பேர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமது முடிவு நமது கையில் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நாம் இந்த உலகை விட்டு செல்லுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம். அடுத்ததாக சில பேருக்கு மற்றவங்களோட நிலைமையை பார்க்கும்போது இந்த எண்ணம் வரும். அந்த நண்பர்களோ இல்லை உறவினர் யாராவது ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்கும். ஆனாலும் இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு முடிவு நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸை எடுக்காமல் தள்ளி போடுவது. இதுல மனைவிகளோட நிலைமை மிகவும் சிக்கலானது. அதாவது கணவன் வேற யாருக்கோ இப்படி ஒரு பிரச்சனை வருது, வேற ஒரு குடும்பத்துல வர்றது பார்க்கும்போது அவர் யோசிப்பாரு, நினைப்பாரு. ஆனா நான் இப்ப சொன்னபடி கொஞ்சம் தள்ளி போட்டுருவாரு. ஆனா மனைவிகள் அதை பார்த்துட்டு கணவன்கிட்ட அவங்களால கேட்கவே முடியாது. என்னங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நம்ம குடும்பங்கள்ல அந்த தாலி சென்டிமெண்ட்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். மனைவிகளும் நமது கணவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு முழுமனதாக நம்பிடுறாங்க. இதுல இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா நமது குடும்பத்தில் உள்ள பெண்கள், நல்ல படித்த வேலையில் உள்ள பெண்கள் கூட முழுவதுமாக கணவனை சார்ந்துதான் இருக்கிறார்கள். அதுதான் நமது கலாச்சாரம். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த பண பரிவர்த்தனைகள், இந்த பொருளாதாரமான விஷயங்களை எல்லாத்தையும் முழுமையாக கணவனிடமே விட்டு விடுகிறார்கள். அதுதான் பிற்காலத்துல இப்படி ஒரு திடீர் மரணம் ஏற்படும் போது மிக துயரமான ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் விட்டுருது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த தாலி சென்டிமெண்ட், கணவர்கள் நம்ம உடனடியாக நம்ம இறக்க மாட்டோம், நமக்கு இப்படி ஒரு முடிவு வராது அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. யாருமே நம்ம திடீர்னு அல்பாயுஸ்ல போயிடுவோம்னு நினைக்க மாட்டாங்க. கணவன்மார்கள் தாமாக முன் நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு ஒரு மமதையில இல்லாம நமக்குமே ஒரு முடிவு திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதை உளப்பூர்வமாக அறிந்து அவங்க வேண்டிய திட்டமிடலை பண்ணணும். அவங்களோட வரவு செலவு கணக்குகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, என்ன மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது, டெபாசிட்ஸ் எங்கே இருக்குது, கடன்
எங்கெல்லாமே இருக்குது, எங்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கோம், எங்கிருந்தெல்லாம் வரணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு ஃபார்மேட்டில் வந்து எழுதி அவங்களுடைய மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ கொடுத்து வைக்க வேண்டும். அடுத்ததாக குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள், ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்களோட மற்றவங்களுக்கு வந்து இடித்துரைக்க வேண்டும். தம்பி, உன்னோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து மனைவி மற்றும் பிள்ளைகள்கிட்ட வந்து அதை தெளிவாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவங்கள அந்த டாக்குமெண்ட் பண்ணி அதை அவங்க குடும்பத்தினரிடம் டிஸ்கஸ் செய்யும்படி இவங்க வந்து அவங்கள ஊக்கப்படுத்த வேண்டும். ரொம்பவெல்லாம் மெனக்கெட வேண்டாங்க. ஒரு டைரி ஒன்றை எடுத்து அதில் டீட்டெயிலாக எழுதி ஒரு நல்ல இடத்துல நம்ம பீரோலையோ இல்லை முடிஞ்சால் நம்ம பேங்க் லாக்கர்லேயோ கூட வச்சிடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ். என்னன்னா நம்ம மனசு வைக்கணும். இறுதியாக அரசும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம எல்லா வீடியோஸ்லையும் அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிடறோம். இந்த வீடியோவில் என்ன கோரிக்கை அப்படின்னா, விளம்பரங்கள் வருது இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல இருந்தெல்லாம், அப்படியே வந்து ஒரு மனைவி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கணவன்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடியோஸ் வருது, அது விளம்பரங்கள் வருது. ஆனால் மக்கள் வந்து அதை மார்க்கெட்டிங் யுக்தி அப்படின்னு நினச்சிட்டு அதை சீரியஸாக எடுத்துக்காம விட்டுறாங்க. அதனால அரசாங்கம் இந்த பிரச்சனைக்காக அதிக அளவில் விளம்பரப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய உங்களது சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் இதை கொண்டு போய் சேர்ப்பீர்கள். அவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்றத அவங்க உணர்ந்து நிச்சயமாக அவங்க செய்ய வேண்டியதை செய்வாங்க. உங்கள் உறவில் யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்கள். அதை பார்க்கும் மற்றவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தெரிவியுங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.